சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்தநாள் இன்று அவரது ரசிகர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி அவருடைய மிக முக்கியமான திரைப்பயணத்தில் ஒரு வெற்றி படமாக இருந்த படையப்பா படம் என்பது இன்று மறு வெளியீடு செய்யப்படுகின்றது, ரீரிலீஸ் செய்யப்படுகின்றது. சென்னையில் மற்றும் 53 திரையரங்குகளில் இந்த படம் என்பது ரீரிலீஸ் செய்யப்படுகின்றது. இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாளையொட்டி ரசிகர்கள் இந்த படையப்பா ரீரிலீஸ் செய்யப்படக்கூடிய தியேட்டர்களில் பேனர்கள் வைத்து பாலாபிஷேகம் செய்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால திரைப்பயணம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய திரைத்துறையிலேயே சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து வருகின்றார். தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் என்பது ஒவ்வொரு படத்தையும் விட அடுத்தடுத்த படங்கள் என்பது கூடுதல் சாதனையை நிகழ்த்தி வருகின்றது. இன்றும் கூட இந்த படையப்பா ரீரிலீஸை குடும்பத்துடன் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் காலையிலிருந்தே காத்திருந்து தற்பொழுது இந்த சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோஹிணி திரையரங்கில் திரைப்படம் பார்ப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள். குடும்பமாக பலரும் படையப்பா படத்தை மீண்டும் பார்ப்பதற்காக திரையரங்குகளில் இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய ரசிகர்கள் பலத்துடன் சேர்ந்து பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். காலையிலிருந்தே பலரும் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்தும் கூட வெளியூர்களிலிருந்து வந்து தங்களுடைய இந்த சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாளை ரசிகர்களுடன் இணைந்து கொண்டாடுவதற்காக திரையரங்குகளில் குவிந்து வருகின்றார்கள். தற்பொழுது காலை 9 மணிக்கு படையப்பா படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது ரசிகர்கள் ஆரவாரத்துடன் திரையரங்குகளில் படத்தை பார்த்து வருகின்றனர். பாகரன், தகவல்களுக்கு நன்றி.